Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் இன்னொருத்தி அத்தியாயம் 7. பாவாடையை தூக்கி செருகிக் கொண்டு படிக்கட்டில் நின்றிருந்தாள் மது. கூட 2-3 நண்டு செண்டுகள், ஒவ்வொருத்தர் கையிலும் 4-5 ஓட்டாஞ்சல்லிகள். எனக்கு எவ்வளோ தத்துன்னு பார்க்குறியா என்று மது அவர்களிடம் சவால் விட்டு கொண்டிருந்த சமயம்தான் போய் சேர்ந்தேன். அடே பாலு என்றாள் என் பெயரை ஞாபகம் வைத்துக்கொண்டு. நீ தவள விடுவியா என்பதுதான் அவளது அடுத்த கேள்வி. நீங்கவை ரயிலே விட்டு விட்டால் போலும். திருவிடை மருதூர் குளத்தை 2 பண்ணுகிறவனாச்சே, எனக்கா தெரியாது? நீ விடு முதலில் என்றேன். அவள் ஒரு ஓட்டாஞ்சல்லியை எடுத்து தாழ்வாக வீசினாள். தண்ணீர் பரப்பை கிழிக்கிற மாதிரி 4 தரம் தத்தி ஓடியது ஓட்டாஞ்சல்லி. பிறகு நான் 5 தடவை தத்துகிற மாதிரி தவளை விட்டேன். அடுத்து மற்றவர்களும் விட்டார்கள். அலுப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு போகலாம் வா, அப்பா கூட ஊர்லேருந்து வந்துட்டார் என்று என்னை அழைத்து போனாள். தலையில் இடிக்கிற மாதிரி தாழ்வான ஓடு போட்ட சின்ன வீடு அவர்களுடையது. மதுவின் அப்பா ஒரு அச்சாஃபைசவில் குமாசாவாக இருந்தார். நான் போனபோது சிவப்பு ஜவ்வுத்தாள் ஒரு ரோல் வைத்துக்கொண்டு ஒரு ஆளிடம் என்னவோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார். அவரும் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். மதுவின் அம்மாவும் தான். ஏண்டாப்பா, நீ இங்கே சாப்பிட போறியா இல்லை உன் வீட்டுக்கு போக போறியா? இங்கே சாப்பிட்றதுனா சொல்லிவிடு, சாதம் படித்தானோ என்றார். வேண்டாம் மாமி, நான் வீட்டுக்கு போனோம் என்றேன். மதுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு குழந்தைத்தனமான ஆர்வத்தில் துடித்தேனே தவிர பார்த்த பிறகு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அவள் 8வது படிக்கிறாள் என்று மட்டும் தெரிந்து கொண்டேன். அவளை பார்த்து கொண்டே அவள் எதிரில் உட்கார்ந்திருக்க வேண்டும் போல் இருந்தது. அவளுடைய பாவாடையின் சரசரப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. அசதி மறதியாக அவள் கையோ காலோ என் மீது படும்போது இன்னொரு தரம் பாடாதா என்று காத்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அந்த ஆசைகளை அவளிடம் எப்படி சொல்ல முடியும்? விடை பெற்று கொண்டு திரும்பிவிட்டேன். மறுபடியும் நடையிலேயே. வீடு திரும்பிய போது மணி 10. 7 14 மைல். கால்கள் விண்ணென்று தெரித்தன. ஏண்டா பாவி என்று கேட்க ஆளில்லை. ஒரு பாட்டி மட்டும் எனக்கு கதவை திறந்து விட்டு தூங்க போய்விட்டாள். பெரியம்மா தனக்காக வைத்திருக்கும் அமிர்தாஞ்சன் புட்டியை தேடினேன். தேடும்போதே தூக்கம் கண்ணை சுழற்றியது. சுருண்டு விட்டேன். மறுபடி என்ன சாக்கு சொல்லிக்கொண்டு மதுவை பார்க்க முடியும்? தயக்கத்திலே 2 வாரம் போய்விட்டது. 3ஆம் வாரம் பெரியம்மா என்னை உப்பிலியப்பன் கோவிலுக்கு அழைத்து போனாள். எனக்கு 6 வயதாகி இருந்தபோது டைஃபாய்டில் ரொம்ப மோசமாக படுத்திருந்தேனாம். குழந்தைக்கு குணமானதும் உன் சன்னதியில் அங்க பிரதர்ஷனம் செய்ய சொல்கிறேன் என்று பெரியம்மா வேண்டிக் கொண்டாளாம். அது வருடம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தவள் அன்று என்னை இழுத்து கொண்டு புறப்பட்டு விட்டாள். திரு நாகேஸ்வரம் பாதையில் திரும்பி கடைகளின் வழியாக போய்கொண்டிருந்த போதுதான் கவனித்தேன். எனக்கு கொஞ்சம் முன்னதாக மதுவும் அவள் அம்மாவும் போய்கொண்டிருந்ததை. அவர்களும் கோவிலுக்குத்தான் வந்து கொண்டிருந்தார்கள். என்னோட மெட்ராஸ்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னேனே, இவங்க தான் பெரியம்மா என்று அறிமுகம் செய்து வைத்தேன். எங்கே போனாலும் பின்னாலே வந்துடுறிய என்று மது சிரித்தாள். அது கேலி அல்ல, என்னை வெற்றி கொண்ட பெருமிதம் துணித்தது. மதுவின் அம்மா தனது வழக்கம் போல, இங்கே தோடு ரொம்ப நல்லா ஜொலிக்கிறதே, அசல் வைரம் மாதிரி என்றாள். பெரியம்மாவிடம் அசல் வைரம்தான். திருக்குளத்தில் குளித்தேன். கோவிலில் அன்று உற்சவம். இவங்க தான் துணை இருக்கிறாங்களே, நான் நன்றாக அங்க பிரதர்ஷனம் பண்ணு, நான் போய் குளத்தில் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று என்னை மதுவிடம் ஒப்படைத்து விட்டு பெரியம்மா போய்விட்டாள். உருளு என்று அதட்டினாள் மது. அப்படிலாம் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஈர வேட்டியுடன் அங்க பிரதர்ஷனம் செய்ய தொடங்கினேன். உப்பிலேப்பா ஸ்ரீனிவாசா என்று சொல்லிக்கொண்டே புரண்டேன். 2 தரம்தான். பிறகு தானாகவே ஏதோ ஒரு சக்தி என்னை உருட்டத் தொடங்கிவிட்டது. சுவரிலை முட்டிக்கொள்கிற மாதிரி போன போதெல்லாம் மது என்னை நகர்த்தி விடுவதை மட்டுமே உணர்ந்தேன். உற்சவத்திற்காக புளியோதரையும் ததியோன்னமும் விநியோகித்திருந்தார்கள். சாப்பிட்டவர்கள் எரிந்திருந்த மிளகாய்கள் பிரகாரம் எங்கும் இறைந்து கிடந்ததால் என் முதுகிலும் மார்பிலும் ஒட்டிக்கொண்டன. பிரதட்சணம் முடிந்த பிறகுதான் அந்த எரிச்சலில் வேதனை கொண்டேன். மது என் முதுகில் ஒட்டியிருந்த மிளகாய்களை பொறுக்கி அப்புறப்படுத்தினாள். எரியுறதா என்று கேட்டு வாயால் ஊதிவிட்டாள். இதன் பிறகு மாதத்துக்கு ஒரு முறை நான் அவர்கள் வீட்டுக்கு போகத் தொடங்கினேன். ஹைஸ்கூல் முடிந்து காலேஜ் படிப்பு ஆரம்பமாயிற்று. திருவிடை மருதூரிலிருந்து தினசரி போய் வருவது கஷ்டம் என்று என்னை கும்பகோணம் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார் பெரியப்பா. அதன் பிறகு அவளை சந்திப்பது இன்னும் சௌகரியமாகிவிட்டது. மது வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். நானும் தான். ஆனால் எங்கள் சந்திப்பை யாரும் தடுக்கவில்லை. நான் எப்போது வருவேன் என்று எப்படித்தான் அவளுக்கு தெரியுமோ? பழுத்ததும் காயுமாக
வாதாங்கொட்டைகள் பறித்து வைத்திருப்பாள். சமையற்கட்டில் அம்மியில் வைத்து குழவியால் உடைத்து பருப்பை எடுத்து என்னிடம் கொடுப்பதில் அவளுக்கு தனி ஆனந்தம். ஒரு முறை தன் விரலை நசுக்கிக் கொண்டு நான் கட்டுக்கூட போட்டுக்கொண்டேன். காலேஜ் போட்டிங் கிளப்பில் நான் சேர்ந்திருந்த போது அவள் பழைய பாலத்தருகே படித்துறையில் காத்திருந்து கைகளை வீசுவாள். அத்தனை 100 பெண்களின் மத்தியில் அவளை மட்டும் நான் அடையாளம் கண்டுகொண்டு திருப்பி கையாட்டுவேன். எங்கள் காதல் எப்படி நிறைவேறப் போகிறது என்று நானே அவளுடன் எதிர்பார்த்திருந்தேன். அதற்குள் அந்த விபத்து நிகழ்ந்து விட்டது. அன்று பொங்கல் பண்டிகை என்று ஞாபகம். மதுவின் அப்பா என்னை சாப்பிட வர சொல்லியிருந்தார். முந்தின நாள் போனபோது மதுவும் ரகசியமாக கண்ணால் அழைப்பு விட்டான். சாப்பாட்டுக்கு அப்புறம் உடச்சி தின்ன 10 வாதாங்காயாவது பறித்து வச்சுருக்கணும், அப்போ தான் வருவேன் என்றேன். நான் 20 வச்சுருக்கேன், உங்களுக்கு 10 எனக்கு 10 என்றாள். பொங்கல் அன்று அவள் வீட்டில் நுழைந்தபோது எனக்காக வாதாங்கொட்டை இருக்கவில்லை, வீட்டில் யாருமே இருக்கவில்லை. ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தார்கள். பறித்து தர ஆள் இல்லை என்று மதுவை மரத்தில் ஏறினாலாம், கிளை முறிந்து கீழே விழுந்தாளாம். காலில் நல்லா அடியாம் சொன்னார்கள் அடுத்த வீட்டில். நான் பதைத்து ஆஸ்பத்திரிக்கு ஓடினேன். பெரிய ஆஸ்பத்திரியில் காட்டாமல் யாரோ ஒரு கற்றுக்குட்டி டாக்டரிடம் அழைத்து சென்றிருக்கிறார்கள் மதுவின் அப்பா. நான் ஊரில் உள்ள ஆஸ்பத்திரியிலெல்லாம் தேடிவிட்டு அவள் வீட்டுக்கே திரும்பிய போது மது காலிலே ஒரு கட்டுடன் படுத்திருந்தாள். என்னை பார்த்து சோகமாக ஒரு புன்னகை செய்தாள். மது, நான் என்னவோ விளையாட்டு சொன்னேன், இப்படி காலை ஒடிச்சிட்டியே என்றேன் மனசில் கனத்துடன். இருந்தாலும் நீங்கள் கேட்டபடி பறித்து வச்சிட்டேன் என்று சொல்லி தலையணில் கீழே இருந்து ஒரு தட்டு நிறைய வாதாங்காய்களை நீட்டினாள். அவள் கண்ணில் கண்ணீருடன் ஒவ்வொன்றாய் உடைத்து தந்தேன். ஒன்றும் சீரியஸாக இல்லை, ஒன்றும் சீரியஸாக இல்லை என்று சொல்லிக்கொண்டே கடைசியில் சீரியஸாகிவிட்டது. முதல்லேயே சரியான சிகிச்சை செய்யாததால் கால் எலும்பு பர்மனெண்ட்டாகவே பிசகி ஆகிவிட்டது. விந்தி நடக்கும் நொண்டியாகிவிட்டாள் என் மது. அவள் அப்படி நடப்பதை பார்க்க எனக்கு மனக்கஷ்டம் தாழவில்லை. அல்லது எனக்கு அப்படி ஒரு சமாதானம் சொல்லிக்கொண்டேனோ என்னவோ, அவளை பார்ப்பதையே குறைத்து கொள்ள தொடங்கினேன். கடைசியில் நிறுத்திவிட்டேன். அதற்கப்புறம் 7-8 வருடங்களுக்கு பிறகு இன்று தான் மதுவை சந்தித்தேன், கண்ணாவின் டீச்சராக. விஸ்வநாத் என்ற எனக்கு ஒரு சிநேகிதன் இருந்தான். கும்பகோணத்தில் என் காலேஜ் மேட், ஹாஸ்டல் ரூம்மேட்டு. வகுப்பிலேயே சர் என்று பொடி போடுவான். இப்போது கோயம்புத்தூர் PHD கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கிறான். தினம் இரவு எத்தனை மணியானாலும் டைரி எழுதிவிட்டு தான் படுப்பான். அவனை பார்த்து எனக்கும் டைரி எழுதும் பழக்கம் வந்துவிட்டது. ஆனால் 2 பேர் டைரிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் அன்றாடம் தனக்கு நேரிட்ட உணர்ச்சிகள், ஏற்பட்ட எண்ணங்கள், இவைகளைத்தான் எழுதுவான். எனக்கு அப்படி எழுத வரவே வராது. இன்ன இடத்துக்கு போனேன், இன்னத்தை படித்தேன், இத்தனை செலவாயிற்று என்று நடைமுறை செய்திகள் தான் என் டைரியில் இடம்பெற்றிருக்கும். இன்றளவும் இப்படித்தான். மதுவை பார்த்துவிட்டு திரும்பிய அன்று மட்டும் எனக்கு அப்படி எழுத தோன்றவில்லை, எழுத வரவில்லை. என் இதயம் பூராவும் மதுவை பார்த்தேன் என்று ஒரே ஒரு 8 பத்தி தலைப்பு தான் நிறைந்திருந்தது. அன்று என் டைரியில் பாக்கெட் டைரி அல்ல, பெரிய சைஸு, ஒரு பக்கம் முழுதும் மதுவை பார்த்தேன் என்றே எழுதி வைத்தேன். எழுதி முடிந்த பிறகு அடுத்த நாளைக்கு பக்கத்தில் கூட எழுத வேண்டும் போல தோன்றியது. ஆவலை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்று. இத்தனைக்கும் மதுவை பார்த்ததால் என்னாகிவிட்டது? ஒன்றுமில்லை. கும்மாளத்துடன் குதூகலிக்கும்படி என்ன நடந்துவிட்டது? எதுவும் இல்லை. நீங்கள் பாலு இல்லை என்று அவள் கேட்டு பல வினாடிகளாகியும் எனக்கு தலையை நிமிர்த்த தைரியம் வராமல் மௌனமாக நின்றிருந்தேன். பிறகு ஒருவாறு பார்வையை உயர்த்திய போது அவள் வதனத்தில் பால்யத்தின் விஷமத்தனம் மறைந்து யௌவனத்தின் பொலிவு வந்திருப்பதை கண்டேன். மது, இந்த கோழையை மன்னித்து விடு என்று நான் கேட்கவில்லை. பாலு, இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அதையே தான் செய்திருப்பார்கள் என்று அவளும் பதில் கூறவில்லை. ஆனால் ஒட்டும் 2 தட்டினிலே என்று பாரதி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரே கணத்தில் ஒருவருக்கொருவர் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு விட்டோம். பாலுவா, வாடாப்பா, எங்களையெல்லாம் நினைவிருக்கா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து வந்தால் மதுவின் அம்மா. நெற்றியில் குங்குமம் மறைந்திருந்தது. முன்னைக்கு போது சமர்த்தாய் பேச தெரிந்து கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது என்று நான் நினைத்த மறுநிமிடமே, வாசல்ல ஒரு மோட்டார் இருக்கே, உண்டா, என்ன விளையாடுது என்று விசாரித்தாள். நமஸ்காரம் பண்ணுறேன் மாமி என்று அவள் காலை தொட்டேன். மாமா, போய் 4 வருஷம் ஆறுது என்று மது பதிலளித்தாள். உட்காருங்க, நின்றுக்கிட்டு பேசுகிறீங்களே என்று நாற்காலி இழுத்து போட்டாள். மது, ஆச்சரியமா இல்லை? உன் வகுப்பில் படிக்கிறானே கண்ணா, அவருக்காக உன்னை பார்க்க வந்தேன். நீயா இருக்குன்னு நினைக்கவே இல்லை என்று மனசறிந்து போய் சொன்னேன். கண்ணா, அதாவது அவன் அவள் கண்கள் வினவின. என் பிள்ளை இல்லை, என் சிநேகிதன் குழந்தை, எங்கள் வீட்டில் வளர்றான் என்றேன். இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்காமல இருக்கிற என்றாள் மதுவின் அம்மா. இல்லை மாமே, கல்யாணம் ஆகிடுத்து, இன்னும் குழந்தை இல்லை. மது காஃபி எடுத்து வந்தவள், ஒரு டசன் பிறக்கணும், அத்தனையும் என் ஸ்கூலில் தான் படிக்கணும்.
என்றாள். நான் சிரித்துக்கொண்டே அவர்கள் போர்ஷனை நோட்டம் விட்டேன். 75 ரூபாய் வாடகை இருக்கும். பெரும்பாலும் பிளாஸ்டிக் பாத்திரங்கள், டப்பாக்கள், மரமேஜை, நாற்காலி, ஒரு பழைய பீரோ. மது வேலைக்கு இருப்பது ஹை கிளாஸ் பள்ளிக்கூடம் என்றாலும் சம்பளம் 300க்கு மேல் இருக்க முடியாது. அந்த பேச்சை எடுக்க வேண்டாம் என்று பார்த்தேன். ஆனால் மதுவின் முன்னிலையில் ஒளிவு மறைவு வைத்துக்கொள்ள முடியவில்லை. நான் வரும்போது நீயும் அம்மாவும் பேசிக்கொண்டது காதில் விழுந்தது மது. அவ்வளோ விரக்தியும் கசப்பாகவும் நீ இருக்கணுமா என்றேன். பின்ன என்ன, நான் இருக்கிற அழகுக்கு கல்யாணம் வேணுமா பாலு? சும்மா இருன்னு கேட்காம உயிரெடுக்கிறாம்மா என்றான். வயசாகிட்டே போகிறதா இல்லையாப்பா? சொன்னால் தெரிய மாட்டேங்கிறது இவளுக்கு. நீயாவது நல்ல புத்தி சொல்ல என்றான் மதுவின் அம்மா. நான் புத்தி சொல்ல வேண்டும், என்ன தகுதி இருக்கிறது எனக்கு? நான் விரும்பி இருந்தால், கொஞ்சம் முனைந்திருந்தால் பெரியப்பாவுடன் சொல்லி அந்த நாளிலே மதுவை மணந்திருக்க முடியும். இன்றைக்கு காரும் பங்களாவும் வைரமும் பட்டுப்புடவையுமாக மது வாழும்படி பண்ணியிருக்க முடியும். நொண்டியை மணப்பதா என்று ஓடி வந்து விட்டேன். கோழை! இவளுடைய ஏழ்மைக்கும் கன்னித்தனத்துக்கும் காரணம் நாம தான் என்று என் மனசாட்சி குத்தியது. வரேன் மது, நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் இனிமேல் வழி பண்ணுறேன் என்று எழுந்து கொண்டேன். ஒரு வழியும் பண்ண வேண்டாம், அடிக்கடி வந்து கொண்டு இருங்க போதும் என்று பின்னாலேயே காலை இழுத்து கொண்டு வந்தாள் அவள். ஆமாம், கண்ணாவை பற்றி பேசுவதற்காக வந்ததா சொன்னீங்க? அதுக்கு காரணம் தான் தெரிஞ்சு போச்சே. மது, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். உன் முகத்துக்கு கண்ணாடி ரொம்ப அழகாக இருக்கும், கட்டாயம் போட்டுக்கோ. வயசு அதிகமாக காட்டும். 16 வயது பெண் மாதிரி இருக்க, 20 வயது மாதிரி காட்டும். 20 ஒன்றும் கிழத்தனம் இல்லை மது. பார்க்கலாம் என்று கூறி காரின் கதவை சாத்தி குனிந்து பார்த்து புன்னகை செய்தாள். இவ்வளவுதான் அந்த சந்திப்பில் நடந்தது. இதுதான் என்னை டயரியில் ஒரு பக்கம் பூராவும் கூத்தாட வைத்தது. மறுநாள் காலை பிரேக்ஃபாஸ்டின் போது கண்ணாவுக்கு பிடித்த தேங்காய் சட்னி பண்ணியிருந்தான் சமையல்காரன். ஹலோ பாய், ஏ பைசா ஃபார் யுவர் தாட்ஸ். பேசாமல் இருந்தான். இங்கிலீஷ் டீச்சர், போ மார்க்ஸ். தலையாட்டினான். ப்ராப்ளம் சால்வ்டு தெரியுமா? உங்கள் டீச்சரை பார்த்து பேசிட்டேன், இனிமேல் உனக்கு மார்க் குறைக்க மாட்டாங்க. சும்மா சொல்கிறீங்க, எப்படி பார்த்தீங்க? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ என்றேன். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சவங்க என்று சொல்லலாமா வேண்டாமா என்று வினாடி யோசித்தேன். சொல்லவில்லை. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ என்றான் கண்ணா உற்சாகத்துடன். சட்னி போடுங்க ப்ளீஸ் என்றான் சமையல்காரனிடம். அந்த குழந்தையின் முகத்தில் பொங்கிய கவர்ச்சியை கண்டபோது தெய்வம் எந்தெந்த இடத்திலிருந்து ஆனந்த ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கிறது என்ற ஆச்சரியம் உண்டாயிற்று எனக்கு. விசாலியை ஓரக்கண்ணால் பார்த்தேன். அவள் தன் பாட்டுக்கு சமையல்காரனிடம் பகல் சாப்பாட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து கொண்டிருந்தாள். நான் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து விட்டு வந்ததை பற்றி அவள் எதுவும் எண்ணியதாக தெரியவில்லை. ஜெலசி என்ற வார்த்தைக்கு அவளுக்கு அர்த்தம் தெரியாது. அப்படி ஒரு உணர்ச்சி மட்டும் அவள் உள்ளத்தில் ஏற்படக்கூடுமானால் இத்தனை நாள் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்குமே. ஆஃபீஸுக்கு கிளம்புவதற்காக போர்ட்டிகோவில் கார் வந்து நின்ற சமயம் உள்ளே டெலிஃபோன் பண்ணி அடித்தது. பம்பாயிலிருந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச் கோட்பாடே ஃபோன் பண்ணுவார் என்று எதிர்பார்த்திருந்தேன். 2 நாளாக எங்கள் தயாரிப்பில் 10% ஏற்றுமதி செய்தாக வேண்டும் என்ற அரசாங்க சட்டம். அந்த வருட டார்கெட்டில் 9.5% வரை நிறைவேற்றிவிட்டோம். மிச்சம் இருக்கும் 0.5% நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிவிப்பதற்காக கோட்பாடே வாக்களித்திருந்தார். ஹலோ, பாலகோபால் ஹியர். மாப்பிள்ளை, யார் மாப்பிள்ளை தானே பேசுகிறது என்று பலவீனமான குரல் மறு தரப்பிலிருந்து வந்தது. விசாலின் அப்பா. சௌக்கியமா மாமா என்று உறக்க நான் கேட்கும் முன், மெதுவா மாப்பிள்ளை, மெதுவாக பேசுங்க, பக்கத்தில் விசாலி இருக்காளா என்றார். பார்த்தேன், விசாலி மாடிக்கு போயிருந்தால் கண்ணாவின் அறையை சீர்படுவதற்காக. இல்லை சொல்லுங்கள் என்றேன். ரொம்ப நெருக்கடி மாப்பிள்ளை, போன மாதம் விசாலிக்கிட்ட சொன்னேன், ஒன்றும் செய்ய முடியாது, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டான். அப்படியா? எங்கிட்ட சொல்லலையே. என்ன அவ்வளோ நெருக்கடி மாமா? நேரில் ஒரு நட வாங்க, நான் அங்கே வர முடியாமல் இருக்கு என்றார் என் மாமனார். வந்தவுடன் திரும்பிடலாம், ஒரு நாள் லீவ் போடுங்க. சரி, கவலைப்படாதீங்க, நாளை காலையில் வர்றேன் என்று உறுதி கூறிவிட்டு ஃபோனை வைப்பதற்கும் விசாலி கீழே இறங்கி வருவதற்கும் சரியாயிருந்தது. அவளை பார்க்க எனக்கு பெருமையாகவும் மதிப்பாக இருந்தது. என்ன ஒரு மன உறுதி இருந்திருந்தால் பெற்ற தகப்பனுக்கு கூட கணவனிடம் சிபாரிசு செய்யக்கூடாது என்று மௌனம் சாதிப்பாள். தொடரும்.